ரேகாவோட அப்பா ரேகாவுக்கு புதுசா மாப்பிள்ளைய பார்த்துட்டு ஹைதராபாத்ல ஒரு வீட்ல ரேகாவ அடைச்சு வச்சுடுறாங்க. உடனே ரேகா அங்க உள்ள வேலைக்காரங்க உதவியோட இங்க சத்யாவுக்கு கால் பண்றாங்க. உடனே சத்யா இது என்ன அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருதேன்னு அட்டெண்ட் பண்றாங்க. ஆனா பேசுறது வேற யாரும் இல்ல ரேகா. உடனே சத்யா இருந்துட்டு என்ன ரேகா ஹைதராபாத் போனதுல இருந்து எனக்கு கால் பண்ணல மெசேஜ் பண்ணல எனக்கு நான் கால் பண்ணாலும் உனக்கு ரீச் ஆக மாட்டேங்குது என்ன ஆச்சு ரேகா அப்படின்னு சத்யா கேட்குறாங்க. உடனே ரேகா இருந்துட்டு இங்க பாரு சத்யா நம்மளுடைய லவ் விஷயம் எங்க அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அவர் எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றதுக்காக தான் ஹைதராபாத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. நான் எப்படியோ இங்க உள்ள சர்வெண்டோட உதவினால தான் அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா சொன்னதும் சத்யா வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன ரேகா இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. உடனே ரேகா இருந்துகிட்டு இங்க பாரு சத்யா நீ எதுக்கும் வருத்தப்படலாம் தேவையில்லை. நான் உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த விஷயத்தை எப்படியாவது நீ முத்தண்ணன் கிட்ட சொல்லு. அவங்க தான் நம்ம லவ்வுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்ட்டு இங்க ரேகா சொன்னதும் சரி ரேகா நான் முத்து மாமாட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு இங்கே சத்யா ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே சத்யா நடந்ததெல்லாம் அப்படியே முத்துக்கிட்ட சொன்னதும் முத்து இதனால தான் ஹைதராபாத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்களே எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு. அதனால தான் ரேகாட்டே நான் கேட்டேன். ஆனால் ரேகா இல்லை வேறு பிஸ்னஸ் விஷயமா தான் அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொன்னான். சரி நீ எதுக்கு கவலைப்படாத சத்யா ரேகாவுக்கு உன்னோட தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு இங்கே முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ரேகா எந்த நம்பரில் கால் பண்ணா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து ரேகாவுக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. உடனே அங்கே உள்ள சர்வெண்ட் வந்து அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு உடனே ரேகா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது ப்ளீஸ் கொடுங்களேன் அப்படின்ட்டு எப்படியோ பேச வச்சிடுறாங்க. ரேகா கிட்டையும் அந்த லேடி கொடுக்குறாங்க. ரேகா கிட்ட முத்து சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத ரேகா உனக்கும் சத்யாவுக்கு தான் கல்யாணம் நடக்கும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. என்ன நம்புறல நீ அப்படி சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. ரேகா இருந்துட்டு உங்களை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேறு என்ன பண்ணுன்னு தெரியல. என்ன ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. வேறு மாப்பிள்ளையை பார்த்துட்டாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு ரேகா சொல்கிறாங்க. நீ எதுக்கு கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். உங்கள் ரெண்டுத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து ரேகாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.